டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A இங்கிலீஷ் பேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டெலிகிராம்லயும் வாட்ஸ்அப்லயும் கேட்டுக்கொண்டதால் உங்களுக்காக ஜெனரல் இங்கிலீஷ் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பேட்ச். ஸோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் வித் ஜிஎஸ் இந்த பேட்ச். ஸோ 2 பேட்சும் வந்து ஓப்பன்ல இருக்கு. இந்த பேட்ச் சம்பந்தமான டீடைல்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கொஸ்டின் பேப்பர் எல்லாமே டெலிகிராம்ல பிடிஎஃப் ஆக உங்களுக்கு சென்ட் செய்யப்படும். ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணிடுவோம். பிரைவேட் சேனல் மாதிரி இருக்கும். நீங்க மட்டும்தான் ஜாயின் பண்ண முடியும். அந்த பிரைவேட் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவோம். நீங்க அதை டவுன்லோட் பண்ணி எழுதலாம். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ சென்ட் செய்யப்படும். அதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு ஆன்சர் கரெக்டா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கலாம். ரைட். அண்ட் கொஸ்டின்ஸ் ஜிஎஸ்ஆ இருக்கும் பட்சத்துல தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலயுமே இருக்கும். லாங்குவேஜா இருக்கும் பட்சத்துல அந்த லாங்குவேஜ்ல மட்டும் இருக்கும். அதாவது ஜெனரல் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல மட்டும் இருக்கும். பொது தமிழ் அப்படின்னா தமிழ்ல மட்டும் இருக்கும். இப்ப நம்ம ஜெனரல் இங்கிலீஷ்ல ஒரு 17 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டாபிக் வைஸ் பார்க்க போறோம். 2 ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஃபுல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். நீங்க ஜெனரல் இங்கிலீஷ் பிளஸ் ஜெனரல் ஸ்டடீஸா இருக்கும் பட்சத்துல 200 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஜெனரல் இங்கிலீஷ்ல இருந்து 100 கொஸ்டின்ஸ், ஜெனரல் ஸ்டடீஸ்ல இருந்து 100 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்கப்படும். ரைட். ஸோ இப்போ ஜெனரல் இங்கிலீஷ் பிளஸ் ஜிஎஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லும் போது அதனுடைய டெஸ்ட் டோட்டல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 21 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வரும் டாபிக் வைஸ். அண்ட் 2 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டெஸ்டா இருக்கும். இந்த 21ல 17 டெஸ்ட் 17 பிளஸ் 2 தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து இருக்கும். ஸோ ஸ்கெடியூல் ஃபுல்லா படிச்சிருங்க. லாஸ்ட் டேட் ஜாயின் பண்றது ஜூலை 4. டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 5ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெண்டுலயுமே நீங்க பார்க்கலாம். நீங்க ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் வாய்ஸ் இல்லைன்னா வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க. அப்ப நீங்க குரூப் 2 சூப்பர் இங்கிலீஷ் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் நாங்க கொடுக்குறோம். ஸோ அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேட்டர்ன் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம் பேப்பர் எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் எங்களோட இது இருக்கும். கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி மாடல் இருக்கும். ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் முடிஞ்சது கையோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கப்படும். ஆன்லைன்ல டெஸ்ட் அப்படின்னா எல்லாமே வந்து ஆன்லைன்ல வருமா, டெலிகிராம்ல போல்ல நடத்துவீங்களா அப்படிலாம் கேக்குறீங்க. கிடையாது. பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுவோம். ஆன்சர் கீயும் கொஸ்டினும் ரெண்டுமே பிடிஎஃப்ல தான் வரும். ரைட். பிடிஎஃப் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு டெலிகிராம் சேனல் வழியா தான் வரும். பிரைவேட் சேனல் உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா இருக்கக்கூடிய பிரைவேட் சேனல். இதுல 6th அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு டைம் டேபிள் பார்த்துக்கோங்க. 5ஆம் தேதி 6th ஓல்டு புக், நியூ புக். இதன்படி வந்து பாத்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் 2 டெஸ்டா வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் புக் நடக்கும். ஓல்டு புக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலக்டிவ் தான். சின்ன சின்னதா வந்து பாத்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் பாயிண்டா முடிஞ்சிருச்சு. ஸோ 9th அதே மாதிரி தான், 10th அதே மாதிரி தான். ஸோ அண்ட் ஃபுல் கிராமர் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதன் பிறகு ஜெனரல் இங்கிலீஷ் ஃபுல் டெஸ்ட் 2 இது இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2 மாடல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2 இதுலயும் ஜெனரல் இங்கிலீஷ்னா ஜெனரல் இங்கிலீஷ் வரும், ஜெனரல் தமிழ்னா ஜெனரல் தமிழ் வித் ஜி, ஜெனரல் இங்கிலீஷ் வித் ஜிஎஸ். ஸோ 200 கொஸ்டின்ஸ் அப்படியே குரூப் 2 எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் நடக்கும். சரி. இதுல ஜெனரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருக்கேன் பாருங்க. 5ஆம் தேதியில இருந்து சிலபஸ் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸா ஜிஎஸ், ஜெனரல் இங்கிலீஷ் அண்ட் வந்து மேக்ஸ், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதன்படி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 நடந்துகிட்டு இருக்கும். இதனுடைய பிடிஎஃப் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ பேமெண்ட் அப்படின்னு சொல்லும் போது ஜெனரல் இங்கிலீஷ் பிளஸ் ஜிஎஸ் அப்படின்னா வந்து 899 ரூபாய், அதாவது 900. as well as வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஜெனரல் இங்கிலீஷ் மட்டும் போதும் அப்படின்னு இருந்தீங்கன்னா வெறும் 500 மட்டும்தான். ஸோ ரொம்ப கம்மியான விலையில் ஒரு தரமான டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க. வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எங்களை வாட்ஸ்அப்லயும் சரி மற்ற தளத்திலையும் எங்களை தொடர்பு கொள்ளலாம். கீழே கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் எண் நான் இங்கே கொடுத்துட்டேன். இதுல நீங்க வாய்ஸ் பண்ணலாம். மைக்கா பட்டன் அமைக்கி வாய்ஸ் பண்ணலாம், டெக்ஸ்ட் பண்ணலாம். தயவு செய்து கால் பண்ண வேண்டாம். கால் ஆன்லைன்ல இருந்தாலும் கால் பண்ணாதீங்க. ஏன்னா ஏதாவது வீடியோ லைவ்ல வந்து இருப்போம். ஸோ அதனால தயவு செய்து கால் பண்ண வேண்டாம். சரி. ஜிபே பண்றதுக்கு நிறைய பேர் நம்பர் கேட்குறீங்க. ஜிபேக்கான நம்பர் நான் இங்க வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணியும் நீங்க ஜிபே பேமெண்ட் வந்து பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிடலாம். as well as வந்து பாத்தீங்கன்னா ஜிபே பண்றதுக்கு இங்க நான் ஒரு கோடு கொடுத்துருக்கேன். இந்த கியூஆர் கோடு யூஸ் பண்ணியும் நீங்க வந்து ஜாயின் பண்ணலாம். இது போத்
நீங்க 500 பே பண்ணீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் பேட்ச்ல ஆட் ஆயிருவீங்க. அதே நேரத்துல 899 ஆட் பேமெண்ட் பண்ணீங்கன்னா ஜெனரல் இங்கிலீஷ் பிளஸ் ஜிஎஸ் பேட்ச்ல ஆட் பண்ணிடுவீங்க. ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஸ்கெடியூல ஒரு தடவைக்கு 2 தடவை ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு கன்வீனியன்டா இருக்கும் பட்சத்தில் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. வேற ஏதேனும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே நம்பர் இருக்கு, கேளுங்க. ஜெய் ஹிந்த்.